எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கிறார் திரு கே ஏ செங்கோட்டையன். இதனது விளைவுகள் என்ன? நம்முடைய திரு ஜுபேர் பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். திரு ஜுபேர், இதுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்றைய நாள் பரபரப்பு செய்தியா? இல்ல இதை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ந்த எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது டிடிவி, ஓபிஎஸ் போன்ற வேறொரு முகாமில் இருந்து வந்தது. இன்றைக்கு அவருக்கு எதிர்க்கக்கூடிய இந்த எதிர்ப்பு குரல்ங்கிறது அவர் சார்ந்த அந்த கொங்கு மண்டலத்திலிருந்தே கிளம்பி இருக்கிறது என்பதில் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இது எப்படின்னா, நீங்க கண்டிப்பாக இந்த விஷயத்திற்கு 10 நாள் அவருக்கு கெடு கொடுக்கப்பட்டிருக்கு. கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்குது. இது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்து போவார் அப்படிங்கிறதுல சந்தேகம்தான். ஏன்னா, கட்சி தன்னிடம் இருக்க வேண்டும், பொதுச் செயலாளராக தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவரு கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆயிக்கிறதே இல்லை. அதனால இது ஒரு அதிமுகவில் இன்னொரு பிளவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளா தான் இருக்கு. இது ஒரு நாள் கூத்து மாதிரி தெரியல. இது பெரும்பாலும் அந்த பகுதியிலிருந்தே வர்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக தான் இதை பார்க்கப்படுது. திரு பழனிசாமி அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? கட்சியிலேருந்து நீக்குவர வரைக்கும் செய்வாரா, இல்லை அமைதி காப்பாரா, இல்லை வேற மாதிரி இதை அணுகுவாரா? அவருடைய அப்ரோச் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, கண்டிப்பாக செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்குவார். ஒரு சில நாட்களில் அந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக எடுப்பார். ஏன்னா, கட்சி முழுவதும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும், பொதுச் செயலாளராக நாம் இருக்க வேண்டும் உறுதியா இருக்கிறாரு. வெற்றி தோல்வியை தாண்டி கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. அதனால இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கட்சி இன்னொரு பிளவாக, இன்னொரு அணியாக செயல்பட போகிறது என்கிறது தான் தெரியுது. ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் இன்னைக்கு செங்கோட்டையவரும் இவர்கள்லாம் இணைந்து ஒரு அணியாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது காலப்போக்கில் தான் தெரியும். இவர் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஒருங்கிணைந்தது மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து போக மறுக்கிறாருங்கிறதா உண்மை. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு எல்லாருக்கும் தெரியும், ஜாஜே அப்படின்னு 2 அணியாக பிளவுபட்டதுக்கு பிறகு அதற்கு எதிர்முகாமில் தன்னை எதிர்த்து அரசியல் பண்ணிய ஆரம் வீரப்பன் போன்றவர்களை தன் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. அந்தமா அது காம்ப்ரமைஸ் பண்ணி கட்சி ஒன்றிணையணும், ஒன்றாக இருந்தா தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் 2 வருடத்திலே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாம் கலைந்து நமக்கு எதிராக இருந்த எல்லாரையும் தன் பக்கம் அரவணைச்சிருக்காங்க. அதுதான் அரசியல். அரசியலில் அரவணைத்து போவது, எல்லாரும் ஒரே கருத்துல இருக்க மாட்டாங்க. வேறு வேறு கருத்தில் வேறு வேறு சித்தாந்தங்கள் இல்லா நபராக இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரம் வேண்டும் அப்படிங்கும் போது சில பேரை சில விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி அரவணைத்து போறதுதான் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பண்பாக இருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதுல கொஞ்சம் பிடிவாதமா இருக்கிறாரு. நான் தான் அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு பிடிவாதமா இருக்காரு. அது ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. இது அதிமுகவிற்கு மீண்டும் ஒரு பிளவை ஏற்படுத்த போகிறது. இந்த பிளவு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுவரைக்கும் அந்த தென் பகுதியில் இருந்துதான் எதிர்ப்பு குரல் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப கொங்கு பகுதியில் வேற குரல் ஒலிக்குமா? திரு செங்கோட்டையன் குரல் ஒலிக்குதா பார்க்கிறோம். இந்த 6 பேர்னு சொல்றவங்களை கூட 6 பேர்ல இவர் மட்டும் தான் நான் பார்த்தோம், நாங்க வலியுறுத்தணும்னு சொன்னாங்க. மத்தவங்க எல்லாம் அதை சொல்லவே இல்லை. அப்ப சொல்லாதவங்க இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்லிட்டாருங்கிறதுக்காக இன்னைக்கு மற்றவர்கள்லாம் ஒரு ஸ்பிளிட்டுங்கிறது ஒரு அதீதமான பாசிபிலிட்டியும் இல்ல இது வரைக்கும் நடந்த பிளவு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியே ஒரு சமூகத்தின் முகமாகவும், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அம்மையாருடைய அவங்க ஒரு சமூகத்தின் முகமாக தான் பார்க்கப்பட்டது. இப்ப அந்த பிளவு என்பது சமூகத்தின் பிளவாக பார்க்கப்பட்டது, ஒரு சாதி பிளவாக பார்க்கப்பட்டது. இன்று அவர் சார்ந்த பகுதியிலிருந்தே ஒரு குரல் வந்திருக்குது என்பது ஒட்டுமொத்தமாக அதிமுகவிற்குள் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குது. இதுல எல்லாரும் இருக்கிறாங்க. தென் பகுதியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, கொங்கு பகுதியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இப்ப நீங்க செங்கோட்டையன் அவருக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எழுச்சி அங்க தெரியுது. சில எம்எல்ஏக்கள் போயிருக்கிறாங்க, பல ஒன்றிய செயலாளர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது ஒரு முக்கியமான, இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் பாஜக இதுல என்ன மாதிரியான ஒரு பிளே. திரு நயினார் நாகேந்திரன் செங்கோட்டையனோட கருத்தை வரவேற்று பேசியிருக்கிறார். திரு எஸ் குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் இது கலக குரலிலேயே இது நியாயமான கருத்து தானே அப்படின்னு கருத்து. பாஜகவிற்கு கொங்கு பகுதியினுடைய அதிமுக மிக மிக முக்கியம். கண்டிப்பாக அந்த அதிமுக ஓட்டு இல்லைன்னா கொங்கு பகுதியில் அவர்களால் பெரிய அளவு வெற்றியை ஈட்ட முடியாது என்கிறது தெரியும். அப்ப அதிமுக ஒன்றிணைந்தால்தான் நாம் இங்க ஒரு அரசியல் கால் பதிக்கணும், அவங்க ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பிடிவாதமாவே இருக்கிறார் இந்த விஷயத்தில். ஆனா இதுல பாஜக எந்த மாதிரியான ரோல் எடுக்க போறாங்க, பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன, ஒருங்கிணைந்த அதிமுகவா இல்ல இப்ப பிளவுபட்டு நிற்கக்கூடிய செங்கோட்டையின் தலைமை இல்லான ஒரு குழுவான அதிமுகவா,
அப்படிங்கறதெல்லாம் இனி அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் தெரியும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.